கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? எல்லா பிசாசுடைய நுகத்தடியை முறிப்பதற்காக, மனிதனை டோட்டலாக விடுதலையாக்குவதற்காக பிறந்தார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வருத்தப்பட்டு மத வருத்தத்தை பற்றி பேசுகிறார். குறிப்பாக யார்கிட்ட பேசுகிறார்? யூத மக்கள்கிட்ட பேசுகிறார். இருக்கிறதுலேயே கொடுமையானது, வேதனையானது, கேவலமானது மதம். மதத்தை போல கேவலமானது எதுவுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ மதமும் அப்படித்தான். நான் கிறிஸ்தவ மதத்தை பிரசங்கம் பண்ண வரல, கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். மதம் மனிதனை கண்டம் பண்ணும், மதம் மனிதனை அவமானப்படுத்தும், மதம் மனிதனை ஒன்றுமில்லைன்னு சொல்லும். நீ ஒன்றும் கிடையாது, நீ என்ன செஞ்சாலும் விடுதலையாக முடியாதுன்னு அவனை குற்றப்படுத்தி அவமானப்படுத்துகிறதா மதம். நீ எத்தனை மக்கள் விடுதலையாகன்னு சபைக்கு போறான், விடுதலையாகி வர்றான்னு கேட்டால் பாரம் சுமந்து வர்றான். அவமானத்தின் உணர்வு, நான் சரியில்லைங்கிற உணர்வு, நான் மோட்சம் போக முடியாதுங்கிற உணர்வு, நான் நிராகரிக்கப்படுவேங்கிற உணர்வு தான் இருக்கிறது. அந்த நுகத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்தாருங்க. நம்ம மதத்தில் சேர்க்க வரல, தேவனோடு இணைக்க வந்தார். நீங்கள் எந்த மதத்தில் கேட்டீங்க? ஒரு மதத்தில் இல்லை. சர்டிஃபிகேட்டுக்காக ரிலீஜியன் போடும்போது கிறிஸ்டியானிட்டின்னு போட வேண்டி இருக்குது. நான் மதத்தில் இல்லை, கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? நீ கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் பிறந்திருக்கிறார். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில் அத்தனை நுகத்தை முறிப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இது இலவசம். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சுகமாகணும்னா, இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா வீட்டு மூலப்பத்திரத்தை விற்கணும். அதான் இன்னைக்கு மெடிக்கல் நிலை. இலவசமாக ஒரு காசு கொடுக்காம உங்கள் வாழ்க்கையில அத்தனை நுகத்தடியும் இலவசமாக தூக்குறாரு. அது நீ பே பண்ண முடியாது, இலவசம். அது இலவசம் தாங்கன்னா பே பண்ண முடியாது. சமயத்தில் நான் ராஜபாளையத்தில் இந்த பொருள்கள்லாம் ஒரு கடையில் தான் வாங்குவேன். திடீர்னு இந்த வருஷம் கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட்னா ஒன்றும் இல்லை, பாத்திரம் பண்டம் ஏதாச்சும். அவர் மேலே போய் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டார். ஒரு ஹாட் பாக்ஸ் இதை எடுத்துக்கிட்டாங்க, 2 லிட்டர் ஹாட் பாக்ஸ். பக்கத்தில் 3 லிட்டர் ஹாட் பாக்ஸ் இருந்துச்சு. அதை கொடுங்கண்ணே. சார் அது இதைத்தான் கொடுக்க சொன்னாங்க. அதை கொடுமா, நான் காசு கொடுத்துறேன்னே. அவர் சொன்னார், சார் இது கிஃப்ட்டு, அது வேணும்னா அது எடுத்துக்கிட்டார். கிஃப்ட்டுங்கிறதுனால அதை பே பண்ண முடியாதுன்னாரு. அது கிஃப்ட்டுன்னா அது காசு கொடுக்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களா? தேவன் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ரட்சிப்பு, விடுதலை, எல்லா நுகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய அந்த காரியம் கிஃப்ட், இலவசம். இது மக்கள் எத்தனை நுகத்தடியில் இருக்காங்க தெரியுமா? சில ட்ரக்ஸில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க, போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அதுலேருந்து விடுதலையாகணும். டாக்டர் கொடுக்குற ட்ரக்ஸ்லேருந்து விடுதலையாகணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அந்த ட்ரக்ஸ் மட்டும் இல்லைங்க, டாக்டர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, லைஃப் லாங். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு பின்னாடி, சாப்பிட்றதுக்கு நடுவில், அந்த ட்ரக்ஸ்ல இருந்தையும் அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். ஏன்னா வந்தவர் மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எல்லா நுகத்தடியும் நீக்குகிறவர். லூக்கா 4 திருப்புவோம். லூக்கா 4:16 தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விவரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதான் கிறிஸ்துவின் அர்த்தம். ஆவியான அபிஷேகத்தை பெற்றவர். கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வசத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கொடுத்த உடனே
கர்த்தருடைய ஆவியான மேல இருக்கிறார். தரித்திரனுக்கு சுவிசேஷம் என்ன? பரலோகமாவண்ணா. வியாதியஸ்தனுக்கு சுவிசேஷம் என்னங்க? சுகம். பாதிக்கு சுவிசேஷம் என்னங்க? ரட்சிக்கப்படுவோன்னு அர்த்தம். அடிமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம், அடிமைத்திலிருந்து வெளியே. தரித்திரனுக்கு சுவிசேஷம் என்ன? தரித்திரம் போகும் தான் சுவிசேஷம். நான் சொல்ற அடுத்த பாயிண்டே என்னன்னா, கர்த்தருடைய அனுக்கிரக வசத்தை பிரசங்கம் பண்ண வந்தேங்கிறாரு. அனுக்கிரக வசத்துல ஒருத்தம் கூட கடன்பட்டவனா இருக்க மாட்டான் தெரியுமா? யூபிலி வரும் பொழுது தேசத்துல ஒருத்தனுக்கும் ஒரு கடன் இருக்காது, அத்தனை கடனும் கேன்சல் ஆகும். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமாங்க? உங்க அப்பா ஊதாரியா இருந்தா கூட உங்க சொத்து திரும்பி வந்துருங்க. என்ன ஒரு ஸ்லாக்கியம்! இன்னைக்கு மக்கள் வந்து செழிப்பை பற்றி பேசினா அந்த சர்ச்சில் செழிப்பை பற்றி பேசுகிறாங்கிறாங்க. நான் பேசலைங்க, அவர் பேசினாருங்க. முதல் வார்த்தை என்ன சொன்னார்? தரித்திரனுக்கு சுவிசேஷம். தரித்திரனுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடானாரு. தரித்திரமா இருக்கீங்களா? இல்லை. ஒருவேளை இருக்கீங்களா? நான் நல்ல காலம் பிறந்துருச்சு. என்ன இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிறைவேறிட்டுங்கிறாரு. நிறைவேற போகுன்னு சொல்லல, இயேசு பிறந்ததுலேருந்தே அது நிறைவேறிடுச்சு. தரித்திரமும் போயிருச்சு, வியாதியும் போயிருச்சு. நான் சொன்னது புரியுதுங்களா? பிறந்தவர் வந்து ஒரு எல்லா நுகத்தையும் முறிக்க வந்தாருங்க. ஏதேன் தோட்டத்தில் தரித்திரம் இருந்துச்சா? வியாதி இருந்துச்சா? கவலை இருந்துச்சா? பொண்டாட்டி இல்லைங்க, கவலை இல்லாமல் இருந்தாங்க. நீங்க நினைக்கல பாஸ்டர் பொண்டாட்டி இல்லாமல் கவலையாக தான் இருப்பேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னாருங்க. அவன் தனிமையாக ஒரு நாள் கூட இல்லைங்க. தனித்திருந்தான், தனிமையாக இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷம், மனமகிழ்ச்சியில் இருந்தாங்க. சந்தோஷத்தில் மனமகிழ்ச்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு பேரே வைக்க முடியும் தெரியுமா? ஒரு கணக்கான ஆடு மாடுகள் வருது, பேர் வைங்கன்னா கவலையில் பேர் வைப்பீங்க. கவலையில் சோறே வைக்க மாட்டேன், எப்படி பேர் வைப்போமா? பேர் வைக்கிறேன், ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு பேர் வைக்கிறேன். என்ன உள்ள அந்த அளவுக்கு நிறைவு இருக்கு. அப்படி நிறைவாக இருந்த மனிதன் தான் இன்னைக்கு தூக்க மாத்திரை போடுறான், தூக்க வராம. ஏன்னா மனிதன் அங்கிருந்து இவ்வளவு தூரம் போயிருக்கான். வாசிப்போம் 1 யோவான் 3:8. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதுக்கு வெளிப்பட்டார்? பிசாசுடைய எல்லா கிரியைகளை நுகங்களை முறிப்பதற்காக வெளிப்பட்டார். கிறிஸ்து பிறந்தார். கர்த்தராகிய கிறிஸ்து பிறந்தார். எதுக்கு பிறந்தார்? எல்லா பிசாசுடைய நுகத்தடியை முறிப்பதற்காக, மனிதனை டோட்டலாக விடுதலையாப்பதற்காக பிறந்தார்.